பண்ணாதீங்க. இந்த லிக்விட் பேரபின் அதெல்லாம் விலை கம்மியாக தான் இருக்குது. லிக்விட் பேரபின் அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து வலி ஏதாவது வந்ததுனாவோ, அதாவது பாதை எரிச்சல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வலி ஏற்பட்டாவோ, இல்லை உணர்வு கம்மியாக இருக்கிற மாதிரி, நான் காலை கீழே வைக்கிறேன் சார், ஆனால் கம்பளி மேலே வைக்கிறேன் மதம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாவோ உடனே ரத்தநாள மருத்துவரை பாருங்க. ஏன் அப்படின்னா காலில் வந்து ரத்த குழாய் மற்றும் நரம்புகள் பாதிப்பு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அறிகுறிகள் தான். அந்த ஆரம்பத்திலேயே நம்ம கரெக்டாக பார்க்குறப்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அதே மாதிரி காலில் வந்து உணர்வு குறைஞ்சாவோ, இல்லை வந்து எரிச்சல் ஏற்பட்டாவோ, இல்லை கால் மதமதத்து ஏற்பட்டாலோ, காலில் வந்து இந்த மெட்டிப்பு அணிவதையோ, இல்லைன்னா கொலுசு அணிவதையோ, இல்லை மற்ற ஆர்னமெண்ட் ரொம்ப டைட்டான ஆர்னமெண்ட் அணிவதையோ வந்து நீங்கள் வந்து முழுவதுமாக தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி ஒரு டாக்டர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டி கடிச்சு இந்த விரலை கடைசி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருங்க. அதே மாதிரி பாதத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே மாலை ஈவினிங் பாருங்க, இந்த மாதிரி வச்சு நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. பாதத்தை வந்து இந்த மாதிரி நம்மளோட கண்ணாடியே வச்சு பாருங்க, இதுல ஏதாவது இந்த கால் கரும்புள்ளிகள், ஏதாவது ஆணிக்கால் மாதிரி இருக்கா, இல்ல ஏதாவது வெடிப்பு இருக்கா, அதே மாதிரி இந்த விரல் இடுக்குகள்ல ஏதாவது புண்ணுகள் ஏற்படுதா, பர்டிகுலரா வந்து இந்த விரலுடைய நுனிப்பகுதி, அதுக்கப்புறம் இந்த ஹீல் பகுதி, இதுல ஏதாவது வெடிப்புகள் ஏற்படுதா, இதை வந்து நீங்க வந்து இது வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் கண்ணாடி வச்சு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு தினமும் பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வாரம் 3 முறைனாச்சும் அதை வந்து நீங்க உடனே செக் பண்ணுங்க. அதே மாதிரி வருடம் ஒரு முறை ரத்தநாள மருத்துவர், சிறுநீரக மருத்துவர், இருதய மருத்துவர், அதே மாதிரி கண், இவங்க வந்து ரொம்ப அதை வருடம் ஒரு முறைனாச்சும் அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை பெறுங்க. அதே மாதிரி குதிங்கால் வலி ஏற்படுது அப்படின்னா உடனே வந்து நீங்க வந்து ரொம்ப ஹீட்ல, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன வராங்க, சார் குதிங்கால் வலி வந்தது சார், நான் வந்து சுடுதல்ல கால் வைக்க சொன்னாங்க, கால் வச்சேன் சார் கொப்பளம் போட்டுருச்சு சார் அப்படின்னு சொல்லி வராங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. குதிங்கால் வலிக்கு சுடுதல்ல கால் வைக்கலாம், மிதமான சூடு, ரொம்ப சூடு இல்லாமல் மிதமான சூடுல. உங்களுக்கு டவுட்டா இருக்கா, உங்களுடைய பக்கத்துல இருக்கவங்களை தொட்டு பார்க்க சொல்லுங்க. அந்த சூடுல வச்சு காலை வந்து ஒரு 15-20 minutes ஒன்று. ரெண்டாவது செருப்பு, மைக்ரோ செல்லுலார் ரப்பர்னு சொல்லுவாங்க, MCR செருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த செருப்புகள் வந்து வீட்டுக்குள்ள வெளியே எல்லாமே அணுகிறது. அது கூட வந்து ஒரு சில வீட்லயே நீங்க செய்யக்கூடிய எக்ஸசைஸ் பயிற்சி முறைகள், இதை ஃபாலோ பண்ணதுனால இந்த குதிங்கால் வலிகள் ஏற்படலாம். ஏன்னா அந்த குதிங்கால் வலி வந்து என்னன்னா ரத்த சர்க்கரைங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் போறப்ப அந்த ஜவ்வு வீக்கம் ஏற்படும். ஸோ அதுல வரலாம். இல்லைன்னா குருத்தெலும்பு வளர்ச்சியில அந்த ஜவ்வு ஒற்ற இடத்துல வீக்கம் ஏற்பட்டு இதனால வரலாம். ஸோ இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகள்ல வந்து இந்த வழிமுறைகளை வந்து நீங்க வந்து ஈஸியா கடைபிடிக்கிறப்ப சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாத பிரச்சனைகளை வந்து முழுவதுமாக தவிர்த்து நம்ம நலமோடு வரலாம். அதெல்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 பாயிண்ட் to 12 பாயிண்ட் நாங்கள் கொடுத்து வர நோயாளிகளுக்கு எல்லாத்துக்குமே இதை நாங்கள் கொடுத்து தான் அனுப்புகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோயினால் ஏற்படைய பாதிப்பை வந்து முழுவதுமாக நம்ம குறைச்சி நலமோடு வரலாம். நன்றி, வணக்கம்.